பைக்கர்ஸ் கிட்ட ஒரு பவர் இருக்கு. சத்தியமாக இங்கே எதுவுமே தெரில. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 21 கைஸ். இந்த ரோட்டில் நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குது. அப்படியே கம்பியோட பிடிக்கிட்டு வந்துச்சுன்னே தெரியும். கடவுள் புண்ணியத்தில் ஒரு பங்கை பார்த்துட்டு தான் போயிடுவேன்டா நான். ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு போகிறோம். சிதம்பரத்துக்கு போகிறோம். சிதம்பரம் திருக்கடையூருக்கு போகிறோம். ஸோ நைட்டு தான் கிளம்பி விடிய காலில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ நைட்டு தான் அது ஒன்றும் காட்டுறது பெருசாக இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியே நான் வண்டியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், வண்டியில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வண்டிக்கு வந்தாச்சு. டைம் இஸ் அரவுண்ட் 1:30 ஆகிடுச்சு கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜாக்கெட் போடுறேன் ஹார்லியில். ஓகே, ஃபியூல் வேறு பண்ணல. ஓம் நம சிவாய. ஓகேங்க, அப்படியே போய்ட்டு ஃபியூல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. இந்த பங்கில் போட மாட்டேங்க நான். போடாதீங்க நீங்களும். பெட்ரோலும் அந்தளவு குவாலிட்டியில். அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக் பைக்குக்கு சார் வந்து ஏர் ஃபில் பண்ண மாட்டாராம். ஓனர் வந்து ஆர்டர் போட்டிருக்காராம். டேங்க் ஃபுல் பண்ண. ஓகே, ஜெயங்கொண்டம் நம்ம போகிற வழியில் தாங்க அந்த பஸ்ஸு வரும். பஸ்ஸு ஃபுல்லாக போகுது. ஆனால் எந்த ரூட்டில் போகுதுன்னு தெரில. இது லால்குடி வழியாக போகுதா இல்லை எப்படி போகுதுன்னு தெரில. செம்ம க்ளீனாக இருக்குங்க. பரவாயில்ல, க்ளீனாக தான் இருக்குது. திருச்சி கொஞ்சம் குப்பை இருக்குது. இட்ஸ் ஃபேர் எனஃப். ஓகே கைஸ், ஹைவேஸ் ஏரியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தோட அவுட்டர் ரிங் ரோடு. டிராஃபிக்கும் இருக்காது. ரொம்ப பெரிய காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக நைட் டைமில் இருக்காது. ஆனால் அந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் வந்து லைட் எரியுது. வாவ், வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். கரெக்டாக நான் கிராஸ் பண்ணால் லைட்டு ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது கைஸ். பவர் இருக்குது. பைக்கர்ஸ் கிட்ட ஒரு பவர் இருக்குது. பார்த்தீங்களா பனியை? பார்த்தீங்களா காலையில் வெயில் கொளுத்துன்னு எடுக்குது. ஆனால் பார்த்தீங்களா இப்போ வந்து செம்ம குளிருது. தெர்மல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் முன்னாடி நைட் ட்ரைவ் நான் போயிருந்தோம் போது பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருந்துச்சு. கைஸ், அங்கே டாடா எஸ் போதில்ல, அதில் ஒருத்தர் இருந்தார். நான் என்ன ரொம்ப குளிருதுன்ட்டு நான் தெர்மல் லைனரை மாட்டிகிட்டு இருந்தேன். அவர் அப்படியே வந்து ஆனால் எதுவும் ப்ராப்ளமானே இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டு போனார் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 இருக்கும். 3 டைமு. இப்போ தான் டால்மியா வரும். அங்கே பாருங்கள், நேராக சிமெண்ட் ஃபேக்ட்ரியா. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 21 கைஸ். நம்பவே முடியல. செம்ம ஃப்ரீசிங்காக இருந்துச்சு. தெர்மல் லைனர் உள்ளே போட்டுட்டேன். இல்லை வேலை கொண்டு வந்தேன். இல்லைன்னு வைங்க, டண்டு தான். ஓகே, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம்னு யோசித்தேன். பட் ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானது வந்துருந்துச்சுன்னா அப்போ நமக்கு தான் தொல்லையாக போயிடும். நம்ம ஷோய புது டோல் பூத். ஒரு டீ கடை ஒரு கடை இல்லை கைஸ். வண்டி போகிற வழியை மூடி வச்சுருக்கேன் கல் போட்டு. இதையும் முடிக்குவானுங்க. இங்கே வந்தாலும் தான் சொல்லுவானுங்க இவனுங்க. இந்த ரோட்டில் நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை. நானும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன். ஒரு வண்டி எய்த்தாப்பில் வரல, ஒரு வண்டி பின்னாடி என்ன ஓவர்டேக் பண்ணல. அப்படியே ஸ்ட்ரைட் ரோடாக போயிட்டுருக்கு. பயங்கர இருட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே மரமாக இருக்குது. ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. ஜெயங்கொண்டம் ஏதாச்சும் கைஸ். அங்கே பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட மேலே டாப்பு மட்டும் தெரியுது பாருங்களேன், எவ்வளோ அழகாக நைட்டில். அப்படியே தஞ்சாவூர் கோயில் மாதிரி ஃபுல்லாக லைட்டு போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் கைஸ். இது தெரியுதான்னு தெரியல. அது நம்ம லைட்டு திருப்பி அடித்தா தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? அப்பா செம்ம அழகாக இருக்குது. ஓம் நம சிவாய. கைஸ், இங்கே பனியை பாருங்களேன். இது புகை இல்லைங்க, பனி. தெரியுதா? சொக்க பனி கைஸ். இங்கே ரோடே தெரிலங்க, நிஜமாங்க. சத்தியமாக இங்கே எதுவுமே தெரில. அப்பா கோடாக இருக்குங்க. ஐயோ,
புகை இல்லை கைஸ், இது புகையே இல்லை. என்ன பண்ணி தெரியுமா? ஐயோ, அங்கே ஏதோ எரியுது மேலே ஹைட்டில். கேமராவில் தெரியுதான்னு தெரில. தெரியுதா? என்னவா இருக்கும்? செம்ம ஹைட்டில் ஏதோ எரியுதுங்க அங்கே. கைஸ், ரயில்வே ட்ராக் சிக்னல் போட்டிருக்காங்க கைஸ். ட்ரெயின் அங்கே வருது கைஸ். லூதியானா இன்ஜின் வந்து லூதியானாலேருந்து வருதுங்க. கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. மேலே பாருங்கள், ரெட் கலரில் அப்படியே அந்த சன்லைட் வெளில வருது. அதே மாதிரி பாருங்கள், அங்கே 3 இருக்குது. வளர்ப்பிறை செம்ம அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேலே. One eternity later. ஆல்ரைட் கைஸ், இங்கே இருக்க ஒரு ஹோட்டல் தான் தங்கணும். 60ஆம் கல்யாணம் முடிச்சாச்சு. ஓகே, வார்ம் பண்ணிடலாம். ஓம் நம சிவாய. ஆமாம், வெயில் இப்போ 8 அடிக்குது. பக்கத்தில் தான் காரைக்கால் இருக்குது, டேனிஷ் ஃபோர்ட்டு, அப்புறம் காவேரி பூம்பட்டினம் 2 இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குற பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஃபோர்ட்டு கைஸ். ஆக்சுவலாக சன்செட் அங்கே நடக்காது. ஒரு நல்ல ஈவினிங் வந்து அங்கே நான் போயிருந்தேன். ஏன்னா அது பே ஆஃப் பெங்கால்ஸுங்கிறதுனால சன்செட் பார்க்க முடியாது, சன்ரைஸ் தான் பார்க்க முடியும். ஏர்லி மார்னிங் நாங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் காலையில் 6 மணிக்கு கல்யாணங்கிறதுனால என்னால் வந்து வர முடியல. என்னால் அதை பார்க்க முடியல. ரோட்டில் கார்னரை பாருங்கள், அப்படியே பயங்கரமான ஸ்வீப்பிங் கார்னராக இருக்குது. வா, செம்மையாக இருந்துச்சு கைஸ். எங்கே என் பிள்ளை? என் பிள்ளைய காணோம், தூங்கிருச்சா? நீ கிட்ட உட்காந்து ரைட்டில் உட்காந்து லெஃப்டில் உட்காந்துருக்கியா? ஓவர்டேக் பண்ணும்போது ஹார்ன் அடிக்கிறேன், எட்டி பாரு. என்னைய போக சொல்கிறாரு அவர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் மயிலாடுதுறை. பெருசாக இருக்குது ஐஸ். இங்கே பாருங்கண்ணா, தொங்கிட்டு போகிறாங்க பஸ்ஸில் பொம்பளை பிள்ளைங்க. எப்படி தொங்கிட்டு போகிறாங்க பாருங்களேன். டேய், யாரா நீங்களா? எனக்கே தொங்க பயமாக இருக்கும்டா. டே, அப்படியே கம்பியோடு பிடிங்கிட்டு வந்துச்சுன்னு தெரியும் கைஸ். நேற்று நைட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ மேலே எரிஞ்சிச்சுல, அங்கே பாருங்க கைஸ், மேலே எரியுது. என்னவா இருக்கும்? ஏதாச்சும் கேஸ் வெளில வர்றது தான், இல்லை ஏதாச்சும் ஃபேக்ட்ரியாக தான் இருக்கும். ஆனால் அது மேலே இருக்கிறது வந்து ரொம்ப பொல்யூட்டட் கேஸ் வர்றதுனால அதை ஃபயர் பண்ணிவிடுவாங்க. நேராக பாருங்களேன், ஏதோ ஒரு கோயில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏதோ நார்த் இந்தியன் கோயில் மாதிரி இருக்குது கைஸ், நார்த் சைடு இருக்க கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம பெருசாக இருக்குது. என்ன கோயில்? ஸ்ரீ ருக்மணி. பா, செம்மையாக இருக்குங்க. ஏதோ மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்குது கைஸ். கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் திருச்சி ரோடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஹைவேஸில் வரேன். இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. சூப்பராக இருக்குது ரோடு, செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது, டிராஃபிக்கே இல்லை. இங்கே வேறு இந்த பின்லாக்கில் வேறு ஹோல் ஓட்டை விழுந்துருச்சு, அதனால் எம்சில் வாங்கியிருக்கேன் வைசரில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணம் ரோட்டில் நிற்கிறேன். கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோட்டில் ஹைவேஸ் 4 வேஸ் நிற்கிறேன். ஸோ செம்ம அழகாக இருக்குது இந்த பிளேஸு. இது ஆக்சுவலாக காவேரியான்னு தெரியல. இப்போ நான் பெரிய ஆறு வண்டி அழகாக நிற்கிதா. ஸோ இந்த வைசர் தாங்க நான் சொன்னேன்ல, காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த வைசரில் பார்த்தீங்கன்னா அந்த டேர் ஆஃப் இருக்கும்ல, பிரிப்போம் ரேஸ் யூஸ் பண்ணும்போது, அதோட இது உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி இங்கே உடஞ்சிருந்துச்சு, அதை குட்டியான எம்சியில் வச்சு உடச்சிருந்தேன், அடைச்சிருந்தேன். இப்போ இது உடஞ்சிட்டு காற்று சவுண்டு பயங்கரமாக தான் ஜெட்டு பாஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ எம்சியில் வாங்கியிருக்கேன், சின்னதாக ஒட்டணும். ஸோ வண்டி இப்படி இருக்குது, அழகாக இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹார்லியில் ஒரு ட்ரை போகிறோம். வெயிலுக்கும் செம்ம அழகாக இருக்குது, கிளாஸியாக. அந்த எம்சியில் வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டேன். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரே ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. நீ பாரு, ட்ரோன் ஷாட் எடுத்துடலாமா? ஓகே, ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. ஊ,
ஹாலட் கைஸ், ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ரொம்ப அழகான ஒரு இடத்துல. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்ம ரைடை. நம்ம ஷோயா. ஓகே கைஸ், போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோல் பூத்தில் இருந்தாங்க, அவங்கள பிடிச்சாச்சு. நம்ம புது பொண்ணு புது மாப்பிள்ளை, பழைய பொண்ணு பழைய மாப்பிள்ளை. பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வந்து துரத்தி வந்து பிடிச்சாச்சு. துரத்தி பிடிக்கலாம், அவங்க தானே துரத்தி பிடிச்சாங்க. ட்ரோன் எடுக்கிறதுக்கு நான் ஒரு 3/4 மணி நேரம் டு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால் பஸ்ஸு வந்து நம்மளை பிடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கே இல்லை கைஸ். இப்போ நமக்கு அடுத்த பயங்கரமான டாஸ்க் இருக்குது. அப்படியே நான் கிளம்புறேன். அடுத்த பயங்கரமான டாஸ்க் நமக்கு இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு பங்கை பார்த்துட்டு போயிடுவேன்டா நான். டோல் பூத்தில் ஒரு வாஷ்ரூம் இல்லைன்றாங்க. ஐ மீன் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறதுனால வச்சுருப்பாங்களோ. அப்படின்னா டோல் வாங்க கொடுத்தா பாரு, இங்கே இருக்குது பாரு பாத்ரூமு, இங்கே வந்துருக்கணும். செட் பாருங்கள், செம்ம ரொமான்டிக்காக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது இந்த ரோடு அப்படியே ஆந்திராவில் இருக்கிற இடம் மாதிரியே இருக்குங்க. எந்த கடை எதுவுமே இல்லாமல் பொட்ட காடாக இருக்கும் ஆந்திராவில். அப்படி தான் ரோடு. ரொம்ப அழகான ஒரு சன்செட் கைஸ், ரொம்ப அழகான ஒரு சன்செட். ப்ரோ பங்க் எங்கே இருக்குது ப்ரோ? இங்கே கிடையாதா? எவ்வளோ தூரம் ப்ரோ? ஐயோ சரி, 15 கிலோமீட்டரான். ரைட்டு தள்ள வண்டி தான் நீங்கள். நான் சரி ப்ரோ, தேங்க்ஸ். ரைட்டு இன்றைக்கி தள்ள வண்டி தான் நான். 15 கிலோமீட்டர் தான். எப்படி 15 கிலோமீட்டர் என் வண்டி போகும் ப்ரோ? புரியல, அதான் தெரியல. ஒரு 40 கிலோமீட்டர் பங்கே இல்லை. எங்க ப்ரோ? உள்ளே போய் போகணுமா? சரி ப்ரோ, சரி ஓகே கைஸ். இங்கே ஊருக்குள்ளே ஒரு பங்கு காட்டுது 2 கிலோமீட்டரில். நல்ல வேலை, நம்ம புண்ணியம். ஆனால் அது இருக்குதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இருந்தாலும் அவங்ககிட்ட கார்டு இருக்கா ஜிபே இருக்கான்னு தெரியல. இது ஒரு கிராமம், பக்கா கிராமம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் 2 கிலோமீட்டர். கைஸ் வண்டி பயங்கரமாக பக்குன்னு அடைச்சிக்கிட்டே போகுது. 500 மீட்டரில் பங்கு இருக்குன்றாங்க. கண்டுபிடிச்சாச்சு. கடவுளே, நல்ல வேலை. இங்கே ஏதோ கோயில் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து போகிறதுனால பங்கு வச்சுருக்காங்க கைஸ். இது அந்த ரோட்டில் பங்கே கிடையாதுண்ணே, ஹைவேஸில். நான் ஒரு 40-45 கிலோமீட்டராக தட்டிக்கிட்டே வரேன். நல்ல வேலை இங்கே ஒருத்தர் சொன்னார் இருக்குன்னு. எப்போ இல்லைனா தள்ள வண்டி தான் நான். ஆல்ரைட் கைஸ், பேக் ஆன் ஹைவேஸ் சேஃப்லி. இங்கே பாருங்கள், சன்னை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆரஞ்சு கலரில் குட்டியோண்டு செரி பால் மாதிரி இருக்குது. கைஸ், தஞ்சாவூர் வந்தாச்சு. இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குண்ணா. அங்கே போயிட்டு நல்லா தான் ஒரு காஃபியை போட்டு பனானா புட்டிங் சாப்பிட்ணும் கைஸ். நம்மளோட பஸ்ஸை திருப்பி ஓவர்டேக் பண்ணியாச்சு கைஸ். நம்மளோட காஃபி ஷாப்பில் இவ்வளோ கும்பலா? சோகம் என்னன்னா பனானா புட்டிங்கும் இல்லைங்க, தீர்ந்து போச்சான். அதனால் காஃபி தனியாக குடிச்சா நல்லா இருக்காது. அதான் ஒரு ரோஸ் மில்க். ஒரு ஏமாற்றம் தாங்க கைஸ். இங்கே ஆசையாக சொல்லிட்டு வந்தேன் பனானா புட்டிங்கும் காஃபியும் குடிக்கலான்னு. கடைசியில் பார்த்தா பனானா புட்டிங்லாம் தீர்ந்துருச்சான். காஃபி மட்டும் குடித்தேன். என்ன இப்போ தான் நம்ம ஃபேமிலியோட பஸ்ஸில் காஃபி குடித்தேன். ஸோ ரோஸ் மில்க் அடிச்சுட்டு இப்போ திருப்பி கிளம்புறேன். பின்னாடி இன்டர்காமில் பாட்டு ஓடுறது கேட்குதான்னு தெரில. காப்பி ரைட் சிக்கெட் வந்துட போகுது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. 35க்குள்ளே இருக்கும். வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், மார்க்கெட்டுக்கிட்ட இருக்கும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வீடு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ இனிமேல் ரெகுலராக போட பார்க்குறேன். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.